டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் பாலிட்டி ரிலேட்டடாக தான் பார்க்க போகிறோம். ஆட்கொணர்வு நீதி பேராணை ஒரு நபரை ஆஜர்படுத்தல் 1க்கு 4. 2வது செயலறுத்தும் நீதி பேராணைனா ஆணையிடுதல். 3வது நெறியுறுத்தும் நீதி பேராணைனா சான்றளிப்பு. 4வது தகுதிமுறை வினவும் நீதி பேராணைனா எத்தகைய தகுதி உரிமை. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். பின்வரும் கூற்றுகளில் சரியானவை எவை? எந்த ஒரு யூனியன் பிரதேசத்திற்கான உயர்நீதிமன்றத்தை அமைப்பதற்காகவும் அதிகாரத்தை பாராளுமன்றம் பெற்றுள்ளது. கரெக்டு. அனைத்து யூனியன் பிரதேசங்களும் டெல்லிக்கும் தனியே உயர்நீதிமன்றம் இல்லை தப்பு இந்த ஸ்டேட்மெண்ட். அடுத்து அருணாச்சல பிரதேசம் மற்றும் மிசோரம் 1987ஆம் ஆண்டு முழு அளவில் மாநிலங்கள் ஆயின. கரெக்டு. அப்போ 1 மற்றும் 3 சரி. ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். எந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் இந்திய அரசியலமைப்பின் முன்னுரை அரசியலமைப்பின் ஒருங்கிணைந்த பகுதி என்று தீர்ப்பு வழங்கியது? சங்ககிரி பிரசாத் வழக்கா, எல்ஐசி வழக்கா, இந்திரா நேரு காந்தி வழக்கா, மேனகா காந்தி வழக்கா? இல்லைங்க, நமக்கு ஆன்சர் எல்ஐசி வழக்கு தான். உங்களுக்கான கொஷின் பார்த்தீங்கன்னா, எந்த வழக்கு பாஸ்போர்ட் கேஸ்ன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் மென்ஷன் பண்ணிடுங்க. ஆப்ஷன் இந்த 4 ஆப்ஷன் தான்.